அபிராமி. டேய் பாபு, போனக்கார என்னடாச்சு? இரு இரு. டேய் சொல்றா. லெட்டர் கொடுத்தியா? படிச்சாளா? படிச்சாங்க. என்ன சொன்னா? உங்க அப்பா மேல இருக்கிற பயத்தை என் காதல் ஜெயிக்கும். டேய் அத நீ ஏன்டா படிச்ச? அது நான் படிக்கல, அவங்க படிக்கும்போது நான் கேட்டேன். டேய் அதெல்லாம் ரொம்ப தப்புடா. சத்தமா படிச்சா காதுல விழாதா? என்னடா உளறற? நடந்தத சொன்னேன். இதெல்லாம் சரிப்பட்டு வராது. நீ வீட்டுக்கு போனதுல இருந்து கரெக்டா சொல்லு. நான் லெட்டர் எடுத்துட்டு வீட்டுக்குள்ள போனேனா அவங்க அப்பா மளிகை லிஸ்ட் எழுதிட்டு இருந்தாரு. மிளகு 500 கிராம், ரவை 4 கிலோ, அரிசி 20 கிலோ, மிளகா வத்தல் 1.5 கிலோ. ஏமா விஜி, கல்யாண சமையலுக்கு லிஸ்ட் போட்டுன்னு இருக்கேன். அப்படியே ஆத்துக்கு ஏதாவது சாமான் வேணும்னா சொல்லு, இதுலயே சேர்த்துடுறேன். வேண்டாம்பா, நான் ரேஷன்லயே வாங்கிட்டேன். வாங்கிட்டியா? மிளகா வத்தல் ஆச்சு. அப்புறம் என்ன? காப்பி பொடி. அப்புறம் டே பாபு நில்றா. உங்க அப்பா ஆத்துல இருக்காரா? என்னைக்கு ஒரு வேலைக்கு போயிருக்காரு, வீட்டுல தான் இருக்காரு. சரி, அது என்னடா கையில பேப்பர்? என் தங்கச்சி கப்பல் செய்ய கொடுத்தா. அத கொஞ்சம் குடுறா. லிஸ்ட் போடுறதுக்கு எழுதுறதுக்கு பேப்பர் இல்ல, வெள்ளை பேப்பர்ல இப்ப நான் எழுதிக்கிறேன். நீ உனக்கு வேணா கலர் பேப்பர் வெள்ளை எடுத்துக்கோ. பேப்பர் தான் வேணும். நீ தான் கலர் பேப்பர்ல பண்ணிக்க வேண்டாம். அவன் தான் வெள்ளை பேப்பர் வேணுங்கறல்ல, விடுங்களே, வேற பேப்பர்ல எழுதிக்கோங்க. அட இல்லம்மா, இதுக்காக மெனக்கெட்டு ஏந்து வந்து அலமாரில இருந்து இந்த வெள்ளை பேப்பர் எடுத்துன்னு வரணும். அதுக்காக சொன்னேன். சரி பரவாயில்ல, நானே பாத்துக்கிறேன். என்னடா என்னடா இது? லவ் லெட்டர். லவ் லெட்டரா? டேய் பாபு, டேய் பாபு, பேனால இங்கு தீர்ந்து போச்சு, கொஞ்சம் போட்டு கூட. நிறைய எழுத வேண்டியிருக்கு. நீ ஏம்மா பேரஞ்ச மாதிரி இருக்க? போய் கொஞ்சம் எல்லாம் எடுத்துன்னு வா. பேப்பர் நான் கேட்டது கொடுக்க மாட்டேன்னு சொன்னானோ, கடைசியில என் கைக்கே வந்துடுத்து பார். என்னம்மா இது? இப்படிதான் கவனம் சேதம்னா எல்லாம் சேதம்னு சொல்றது. சரி சரி, போனா போட்டோம். போய் வேற ஜலம் எடுத்துன்னு வா போ. ஐயோ, இங்க கொட்டிடுச்சு. நீ வேற எங்க கொட்டிட்டியா? விவரம் கிட்டவன்டா நீ. அம்மா, அவன் எங்க கொட்டிட்டான், உடைக்கிறது கொஞ்சம் துணி எடுத்துட்டு வாமா. ஏண்டா, என்னால முடியலன்னு தானே உன்னை இங்கு போட சொன்ன. இப்படி கொட்டி மொழிக்கு வாரி வச்சிருக்கிய? ஏம்மா இப்படி அண்ணன் நட நடந்து வந்துட்டு இருக்க? அவன் இங்கெல்லாம் கொட்டி வச்சிருக்கான் பாரு. போய் அதெல்லாம் நல்லா தொட. மச மசன்னு நிக்காத. நல்லா தொட. அங்கெல்லாம் இருக்கு பாரு ஓரங்கள்லாம். நல்லா தொட. அப்புறம் கை வச்சா கையிலெல்லாம் இங்கு ஒட்டிக்கும். மறுபடியும் உட்காந்து இப்ப பூரா லிஸ்டையும் எழுதி ஆகணும். என்னடா பண்ணி வச்சிருக்க? அதுக்கு தான் முதல்ல இந்த பேப்பரை கொடுன்னு. கொடுக்க மாட்டேன் பாரு. இப்ப நீ வேண்டான்னு சொன்ன பேப்பர் மறுபடியும் என் கைக்கே வந்துடுச்சு. அதான் முதல்ல கேட்டவொன்னு கொடுக்கலாமா இல்லையா? அன்புள்ள விஜி, உன்னை பார்க்காம ஒரு நிமிஷம் கூட என்னால இருக்க முடியல. உங்ககிட்ட பேச வந்தா நீ நழுவற. எனக்கு தெரியும் உங்க அப்பா ஒரு ஈவிரக்கம் இல்லாதவர்னு. அவரை விட்டு தள்ளு. உனக்காகத்தான் நான் என் உயிரையே கொடுக்க தயாரா இருக்கேனே. நீ என்ன விரும்புறேன்னு தெரியுது.
என் மேல இருக்கிற காதலை விட உங்க அப்பா மேல நீ வச்சிருக்கிற பயம் பெருசுன்னு எனக்கு தெரியும். அந்த பயத்தை என் காதல் ஜெயிக்கும். டேய், என்னடி இதெல்லாம்? ஏண்டா நாயெல்லாம் இஷ்டத்துக்கு என்னமோ எழுதிருக்கான். என்னடி உன்னை வெட்டி போட்டா தான் சரியா வரும். ஏண்டா நாயெல்லாம் உனக்கு லவ் லெட்டர் எழுதுறானா? உனக்கு எப்படி வலிக்கும்? எனக்கு வலிக்கலையே. என்னத்தான் நீ உயிரோட கொன்னுட்டிய. உன்னை அப்பா அப்பா அப்ப என் மேல தப்பு இல்லப்பா. என்ன மேலே அக்கா மேலே தப்பு இல்ல. அஜாலி கோபுரனாதான் அந்த லெட்டர் கொடுக்க சொல்லி கொடுத்தாரு. ஏய் பரவாயில்ல, நீ கொன்னுட உன்ன ராஸ்கல். அப்பா அப்ப வேண்டாம். என்னடி என்ன நினைச்சிட்டு இருக்க? அப்ப வேண்டாம்ப்பா. அப்பா எதிரி போடி போடி வெள்ள வெள்ள போடி போடி வெள்ள போடி. என்னடி இதெல்லாம்? அந்த நாயெல்லாம் இஷ்டத்துக்கு என்ன எழுதிருக்கான். என்னடி நினைச்சிட்டு உன்னை வெட்டி போட்டா தான் சரியா வரும். அந்த நாயெல்லாம் உனக்கு லவ் லெட்டர் எழுதுறானா? என்னடி என்ன நினைச்சிட்டு உன்னை காரியத்தை கெடுத்துட்டியடா. நான் என்ன பண்றது? தவற விட்டது விஜய் அக்கா, கேட்ச் பிடிச்சது அவங்க அப்பா, மிஸ் ஆனது நானு, அவுட் ஆனது நீ. இந்த 50 ரூபாய் மேல 5 ரூபாய் போட்டு கொடுத்துருக்கேன். நான் எப்பவும் நியாயமா இருப்பேன். போயிட்டு வரட்டா? சார் அது கவலைப்படாதீங்க சேட். ரவிசங்கர் நம்மளை காப்பாத்துவான். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. என்ன விட்டுதல முதல்ல சரக்க காப்பாத்தணும். சரக்கு சரக்கு மென்டல். நான் என் குழந்தை உயிரை காப்பாத்துறதுக்காக இங்க துடிச்சிட்டு இருக்கேன். நீங்க சரக்க காப்பாத்துறதுக்காக துடிச்சிட்டு இருக்கீங்களா? ரவி கொஞ்சம் பொறுமையா இரு. ஏதோ தப்பு நடந்துருச்சு. அதான் தப்பு தான் நடந்திருக்கு. டீலிங் தப்பா நடந்திருக்கு. மருந்தால எந்த பாதிப்பும் வராதுன்னு சொன்னீங்களே. இப்ப 24 குழந்தைங்க ஹாஸ்பிடல்ல அட்மிட் ஆயிருக்காங்க. அதுல என் குழந்தையும் ஒண்ணு. ஏற்கனவே 2 சின்ன குழந்தைங்க இறந்துருச்சு. தெரியுமா உனக்கு? ரிஸ்க் எடுக்காம பிசினஸ்லாம் பண்ண முடியாது. சும்மா 40% ஷேர் கொடுக்கறது நான் பைத்தியக்காரனா? நான் உனக்கு பைசா கொடுத்தது உன் ஒய்ஃப் கண்டுக்காம இருக்குது. ரிஸ்க் எடுக்கிறது பத்தி எனக்கு கவலை இல்லை. எனக்கு இருக்கிறது ஒரே பையன். அவனுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா நீ பதில் சொல்லி ஆகணும். என்ன பதில் சொல்லணும்? போலி மருந்துகளால என் பையன் உயிருக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா அதை உங்களால திரும்பி தர முடியுமா? என் குழந்தைய என் கையாலேயே கொன்ன பாவத்துக்கு நான் ஆளாயிருப்பேன். வேண்டாம், என்னால முடியாது. அப்படி எல்லாம் எதுவும் ஆகாது. கொஞ்சம் பொறுமையா ரவி. எமோஷனல் ஆகாத. உன் நிலைமை எங்களுக்கு நல்லா புரியுது ரவி. இப்ப என்ன பண்ணலாம் ரவி? இந்த பார்ட்னர்ஷிப்பே எனக்கு வேண்டாம். என்னது? இந்த பார்ட்னர்ஷிப்பே வேண்டாமா? வேண்டாம் சாமி, இந்த பார்ட்னர்ஷிப்பே வேண்டாம். அந்த பக்கம் இருக்குது, 20 வந்து இந்த பக்கம் பின்னாடி. ரவி, இதுக்கு என்ன செய்யலாம்? ஒரு வழி சொல்லு. புது பார்ட்னர்ஷிப் வேணும். 40-60 இல்ல, 50-50. உங்க சஸ்பென்ஷன் ஆர்டருக்கு நான் மூவ் பண்ண போறேன். காத்துக்கிட்டு இருங்க. வாங்கம்மா. நீங்க என்ன வந்து பாக்குறதே பெரிய விஷயம். இதுல பழமெல்லாம் எதுக்குமா? தேவராஜ், உன் மேல உள்ள கரிசனத்தால நான் இந்த பழத்தை வாங்கிட்டு வரல. ஒரு பொம்பளை கையால வெட்டுப்பட்டு ஹாஸ்பிட்டல்ல கிடக்குறியே,
நீ ஒரு சரியான ஞான பழம் புரிய வைக்கிறதுக்காக தான் இந்த பழத்தோட வந்த. நீங்க எதுக்கு பழத்தை வாங்கிட்டு வந்தீங்கன்னு எனக்கு தெரியாது. சொல்ல போற விஷயத்த கேட்டா ஓடி போய் ஸ்வீட்டே வாங்கிட்டு வந்துருவீங்க. என்ன விஷயம்? அந்த கலெக்டர் அம்மாவோட பையன் ஏதோ போலி இன்ஜெக்ஷன் பண்ணதுனால சீரியஸ் ஆகி போய் ஐசியூல சேர்த்துருக்காங்க. கலெக்டர் அம்மா கூட அந்த வாசல்ல தான் பாவம் சோகமா இருக்காங்க. நிஜமாவா? நானே ரகசியமா போய் பார்த்துட்டு வந்தேங்க. அந்த பையன் இங்கதான் இருக்கு. பாத்தியா தேவராஜ், ஆண்டவனோட லீலைய. நாம கோடு போட்டா அவன் ரோடே போடுறான். நான் அவளை லாரி ஏத்தி கொல்லணும்னு நினைச்சேன். இப்போ அவன் மகன் சாக கிடக்குறான். நான் எப்படி என் மகனை இழந்து தவிக்கிறனோ அப்படியே அவ துடிக்கணும். அப்பதான் எனக்கு நிம்மதி. அந்த பையன் பொழைச்சதே என் கையால சாகணும் தான். என்னம்மா சொல்றீங்க? தேவராஜ், அந்த பையன் பணமாதான் இந்த ஹாஸ்பிட்டல் விட்டு போனோம். அதையும் நீதான் செய்யற. அம்மா, இது ஆஸ்பத்திரி. தேவராஜ், உன் மகத்தை நீ கண்ணாடியில பார்க்கல? கோலம் போட்டிருக்கா. அவ புள்ளைய கொல்றதுக்கு உனக்கு தைரியம் இல்ல. நீலாம் ஒரு ச்சே. கவலைப்படாதீங்க, காரியத்தை நான் முடிக்கிறேன். சொல்லாத, செஞ்சு காட்டு. எஸ் ஜென்டில்மேன், நான் எதுக்காக இந்த எமர்ஜென்சி மீட்டிங்க்கு கூப்பிட்டிருக்கேன்னு உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். கடந்த 2 நாளா நம்ம மாவட்டத்தோட பேரை எல்லா பத்திரிகையோட ஹெட்லைன்ஸ்லயும் நீங்க பார்த்திருப்பீங்க. நான் எதை பத்தி பேசுறேன்னு உங்களுக்கு புரிஞ்சுதா? எஸ் மேம், நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல பெரிய லெவல்ல போலி மருந்துகள் சீல் செய்யப்பட்டிருக்கு. யூர் ரைட். மேடம், இது ஒரு செப்பரேட் இன்சிடென்டா இருக்கலாம். சம்டைம்ஸ் எக்ஸ்பைரி மெடிசன்ஸ் கலந்து போறதும் உண்டு. என்ன மிஸ்டர் ராதாகிருஷ்ணன், நீங்க சொல்றத வச்சு பார்த்தா குற்றவாளிகளுக்கு நீங்க எதை எக்ஸ்கியூஸ் எடுத்து கொடுக்கற மாதிரி தெரியுது. அதெல்லாம் ஒண்ணு இல்ல மேடம். We owe an explanation to the public. மக்களுக்கு நம்ம பதில் கொடுக்க கடமைப்பட்டிருக்கோம். மேடம், இப்பதான் டிவில ஃபிளாஷ் நியூஸ் போட்டிருக்காங்க. சின்ன காஞ்சிபுரத்துல ஒரு வயக்காட்டுல நிறைய போலி மருந்த குப்பை குப்பையா கொட்டிருக்காங்க. அந்த மாதிரி இன்னும் நடக்கும். இப்பதான் நான் ஹெல்த் செக்ரட்டரியோட மீட்டிங்கை முடிச்சுட்டு வந்திருக்கேன். எல்லா டிஸ்ட்ரிக்டும் அலர்ட் பண்ணியாச்சு. அந்த கம்பெனியோட பேர் என்ன? மேடம், ஹெல்த் லைஃப் பார்மசூட்டிக்கல் மேம். எஸ், அந்த கம்பெனியோட ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து மார்க்கெட்ல வித்ட்ரா பண்ண சொல்லி ஆர்டர் கொடுத்தாச்சு. அந்த ஆர்டரை என்ஃபோர்ஸ் பண்ண வேண்டிய பொறுப்பு நம்ம கிட்ட இருக்கு. இந்த இஷ்யூக்கு பின்னாடி இருக்கிறவங்கள நாம உடனடியாக அரெஸ்ட் பண்ணாதான் மக்களுக்கு நம்ம மேல நம்பிக்கை வரும் மேடம். எஸ் மிஸ்டர் சுதர்ஷன், அண்ட் அதுக்கான வாரண்ட்டை இஷ்யூ பண்ணியாச்சு. எஸ், எங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட் அவங்கள தீவிரமா தான் தேடிட்டு இருக்காங்க. மேடம், எவ்வளவோ ஊர் இருக்கும்போது குறிப்பா நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து ஏன் ஆபரேட் பண்றாங்க? எஸ், இந்த கேள்வியை நான் எனக்குள்ளவே 1000 தடவை கேட்டுட்டு இருக்கேன். எனக்கு இதுல இருந்து புரிஞ்சது, அந்த ஹெல்த்தி லைஃப் பண்ணிக்கு ஒரு பெரிய புள்ளி நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து உதவி பண்ணிக்கிட்டு இருக்கு. அந்த புள்ளிக்கு ஏதாவது அரசியல் தொடர்பு இருக்குமா மேடம்? அவரா இவரான சீட்டு போட்டு கண்டுபிடிக்கிற விஷயம் இல்ல இது. போலீஸ் தங்களோட கடமைகளை செய்யறாங்க. கூடிய சீக்கிரத்திலே இந்த ஹோல் நெட்வொர்க்கை நம்ம கண்டுபிடிச்சிருவோம். அப்பா, நான் எதுவும் பண்ணலப்பா. அப்பா, 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 எனக்கு எதுவும் தெரியாதுப்பா. எந்த தப்பும் பண்ணலப்பா. என்ன நம்புங்கப்பா. விஜய், அப்பா. அம்மாடி விஜய். ஐயோ, நெருப்பா குதிக்கிறதே. அப்பா, என்னம்மா? நான் எந்த தப்பும் பண்ணலப்பா. என்ன பண்றதுமா? எனக்கு எதுவும் தெரியாதுப்பா. சரி சரி, வேண்டாம், நீ எந்திருக்காத, பேசாம படுத்துக்கோ. அப்பா. நான் போய் மெடிக்கல் ஷாப்ல உனக்கு ஏதாவது மருந்து வாங்கிட்டு வந்துடுறேன். அது வரைக்கும் சித்த இங்கேயே பேசாம படுத்துக்கோ, போயிட்டு வந்துடுறேன். நான் எந்த தப்பும் பண்ணலப்பா.
ஏன்ப்பா இப்படி எல்லாம் என்ன சோதிக்கிறேன்னு தெரியலையே. அப்படியே படுத்துக்குமா, இதை வந்துடுறேன். எனக்கு தெரியாதுப்பா. அப்பா அப்பா தண்ணி வேணும்பா. அப்பா அப்பா தண்ணிப்பா. அப்பா அப்பா தண்ணிப்பா. அப்பா தண்ணி. அப்பா அப்பா விஜி அப்பா. விஜி விஜி நீயா இந்தா போயிடு. குடி. எங்க அப்பா வந்தா திட்டுவாரு, போயிடு. முதல்ல இந்த தண்ணியை குடி. என் மேல கோவம்னா என் மேல மட்டும் காட்டு. இரு வரேன். இந்தா குடி. எனக்கு வேண்டாம். தண்ணியை முதல்ல குடின்னு சொல்றேன்ல. ஏய், உடம்பு என்ன அனலா குதிக்குது? மெடிக்கல் ஷாப்ல உங்க அப்பாவை பார்த்தேன். மருந்து வாங்கிட்டு இருக்கும்போது தான் உனக்கு உடம்பு சரியில்லைன்ற விஷயம் எனக்கு தெரியும். தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடு கோபி. எங்க அப்பா வந்தா பெரிய பிரச்சனை ஆயிடும். ஆகட்டும், என்னைக்காவது ஒரு நாள் தெரியாதானே போகுது. என்ன செய்வாரு? அடிப்பாரா? அடிக்கட்டும். உனக்காக அதையும் தாங்கிக்கிறேன். ஐயோ கோபி, ஏற்கனவே நான் ரொம்ப நொந்து போயிருக்கேன். நீ வேற ஆத்துக்கு வந்துட்ட. எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா என்ன கொன்னே போட்டுருவார். 2 பேரும் செத்து போயிடுவோமா? எதுக்கு சாகணும்? அப்படின்னா என்ன தைரியமா விரும்புறேன்னு சொல்லு. ஐயோ கடவுளே, காப்பாத்து. அந்த கடவுள் தான் என்ன அனுப்பி வச்சாரு. ஏற்கனவே லவ் லெட்டர் கொடுத்ததால தானே வீட்ல பிரச்சனை. தெரியும், உன் அடிச்சாராமே ரொம்ப வலிச்சுதா. கோபி, நீ என்ன விரும்புறியா? சத்தியமா உன்னை உயிருக்குயிரா விரும்புறேன். நீக்காக ஒண்ணு செய்வியா? என்ன பண்ணணும் சொல்லு. நீக்கு இருக்கிற சொந்தம் 2 தான். ஒன்னு என் அக்கா, இன்னொன்னு எங்க அப்பா. அக்கா ஊரை விட்டே போயிட்டா. அடுத்து இருக்கிறது அப்பா. அவரை கொன்னுடாத கோபி. விஜி, உனக்காகவாவது 2 பேர் இருக்காங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நீ மட்டும்தான் இருக்க. விஜய், ஐயோ, அப்பா வந்துட்டார். போ கோபி, நீங்க இருந்து. அப்பா அப்பனே ஈஸ்வரா.